ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சாரி, இந்த வீடியோ போட ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரஃபா பெருனா அதுக்கப்புறம் பிள்ளையோட பர்த்டே அப்படி இப்படின்னு நாட்கள் ரொம்ப பிஸியாகவே போச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு இருந்தோம் இல்லையா, நாங்கள் ஒரு 4:30க்குலாம் ரீச் ஆயிட்டோம். தம்பி 7 o'clock தான் வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 2 hours இல்லை 2.5 hours என்ன அங்கே ஏர்போர்ட்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் தானே மால் ஆஃப் ட்ரெவன்கோர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தோம். உள்ள ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ல, அதனால என்ட்ரன்ஸ்லயே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவையான திங்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பட் ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள இந்த மாதிரி ஒரு பஸ் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. பார்க்க அழகா இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் போனோம். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ள போய் வெளியில வர்றதுக்குள்ள டைம் போனதே தெரியல. நாங்க ஒரு 4:30 கிட்ட உள்ள போனோம். வெளியில வரும்போது 6:30 ஆயிடுச்சு. நம்ம ஏர்போர்ட்குள்ள போயிடலாம், தம்பி வர்ற டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்க உள்ள போயிட்டோம். உள்ள போய் கொஞ்ச நேரத்திலே தம்பி லேண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தான். பட் எனக்கு செக்கிங்லாம் முடியல. அது நான் வெளியில வரதுக்கு ஒரு 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வர்ற வரைக்கும் ஒரு இடத்துலயே மழையே கிடையாது. ஆனா ரீச் ஆனோடனே சரி மழை. அப்போ பார்த்து அந்த ஏர்போர்ட்டோட அந்த ரூஃப் டாப்ல ஒரு கம்பி இருந்தது. அதுல ஒரு பேர்ட்ஸ் சிக்கி, அதுல அந்த ரெக்கு சிக்கி துடிச்சிட்டே இருந்துச்சா. இந்த பேர்டை யார் கவனிச்சு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல ஒரு போலீஸ் நிப்பாங்க இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க. உடனே அங்க ஒர்க் பண்ற லேபர் ஒருத்தவங்க அந்த பேர்டை காப்பாத்திட்டு கீழே இறங்கிட்டாங்க. எல்லாரும் சூப்பரா கிளாப்லாம் பண்ணியிருந்தோம். இது பார்த்துட்டு இருக்கிற கேப்லயே தம்பி வெளியில வந்துட்டான். இவன் தான் என்னோட தம்பி. என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். தம்பி பாத்தீங்கன்னா அவனுடைய மகனை பேபியா இருக்கும் போது பார்த்தான். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறான். தூக்குன உடனே அழுவானா போயிருவானான்னு நினைச்சோம். வீடியோ கால் எல்லாம் பேசுறான்ல, அதனால போயிருவானோன்னு நினைச்சோம். ஆனா அழுதுட்டு திரும்ப வந்துட்டான். ஆனா இப்போம்லாம் நல்ல அட்டாச் ஆயிட்டான். என்னதான் இருந்தாலும் அவங்க டேடி இல்லையா. தம்பி கொஞ்ச நேரத்திலேயே மழை விட்டு தூரல் மட்டும் போட்டுட்டு இருந்துச்சு. நாங்க அந்த கேப்ல லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போய் கார்ல பேக் பண்ணிட்டோம். அந்த பேக் பண்ற வரைக்கும் தான் மழை பொறுமையா இருந்துச்சு. அவன் பேக் பண்ணி கார்ல ஏறினதுக்கு அப்புறமா அப்போ பேஞ்ச மழை தான். நாங்க திருநெல்வேலி வர வரைக்கும் மழை போய் பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு நான் ஸ்டாப்பா. தம்பி வேற பசிக்குதுன்னு சொன்னா நாகர்கோவில் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அன்டைம்ல ரெய்னி டிராவல் சூப்பரா இருந்தது. உங்களுக்கும் இத மாதிரி டிராவல் பண்ண பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.